வணக்கம். டிடி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் போராட்டம் வீணாகிவிடக்கூடாது. முல்லைத்தீவு கவன ஈர்ப்பு போராட்டம் குறித்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சர்வதேச முக்கியஸ்தர் விந்தன் சுட்டிக்காட்டு. கடற்றொழில் அமைச்சர் தடை விதித்த போதும் தடையின்றி தொடர்கின்றன அத்துமீறிய தொழில் நடவடிக்கைகள். வடமராட்சி கடற்றொழிலாளர்களின் துயரம் நீள்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் வறட்சியுடனான கால நிலை. 1,51,000க்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினூடாக எமது மக்களே உரிய பயன்களை அனுபவிக்க வேண்டும் என்பதே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் நிலைப்பாடு என கட்சியின் சர்வதேச முக்கியஸ்தர் விந்தன் தெரிவித்துள்ளார். மகாவலி அதிகார சபையினால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமங்களான கொக்குளாய், கொக்கு தொடுவாய், கர்நாடகணி ஆகிய கிராமங்களில் தமிழ் மக்களின் நிலங்களில் அடாத்தாக தங்கியுள்ள சிங்கள மக்களுக்கு காணி உத்தரவு பத்திரங்களை மகாவலி அதிகார சபை வழங்கியுள்ளதை கண்டித்து இன்றைய தினம் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் எமக்கு வழங்கிய பிரத்யேக சபையில் தெளிவுபடுத்தும் போதே விந்தன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நிச்சயமாக நியாயமான போராட்டம். மக்களின் நிலங்கள் மக்களுக்கே சொந்தம். இதுதான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாடு. அன்றும் இன்றும் என்றைக்கும். எவ்வாறு நைல் நதி எங்கெல்லாம் பாய்கின்றதோ அங்கெல்லாம் இஸ்ரேலிய குடியேற்றங்கள் நடத்தப்பட வேண்டும், அதாவது யூதர்கள் அங்கே குடியேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பாலஸ்தீன மக்களுடைய நிலங்களை அபகரிப்பதற்கு சியோனிச இஸ்ரேலிய வெறியர்கள் எவ்வாறு சிந்தனை திட்டங்களை வகுத்தார்களோ அதுபோன்றுதான் மகாவலி திட்டம், அபிவிருத்தி திட்டம் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இங்கே மகாவலி எங்கெல்லாம் பாய்கின்றதோ அங்கெல்லாம் சிங்கள மக்கள் குடியேற்றப்படுவார்கள் என்று சொல்லி எழுதப்படாத ஒரு சிந்தனை திட்டம் இங்கே உருவாக்கப்பட்டது. அது அன்று. ஆனால் இன்று மகாவலி அபிவிருத்தி திட்டமானது வடக்கு நோக்கி பாய்ந்து வரப்போகின்றது. எங்களை பொறுத்தவரையில் மகாவலி நீரை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். நீரை மட்டும். ஏனென்றால் அந்த நீர் எங்களுடைய வடக்கு கிழக்கு தாயக மக்களுக்கு நிச்சயமாக பயன்பட வேண்டும். ஏனென்றால் இன்னும் சில காலங்களில் இந்த மண் நீரற்று அதனுடைய பாதிப்புகளை சந்திப்பதற்கு அந்த அபாயத்தை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய வடக்கு கிழக்கு வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் அந்த நீரின் பயன்களை அனுபவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆனால் மகாவலி என்ற பெயரில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் நடத்தப்படுவதை நாங்கள் வெறுக்கின்றோம், கண்டிக்கின்றோம். எங்களுடைய தாயக நிலப்பரப்புக்குள் மகாவலி ஊடுருவ முற்படும் பொழுது அந்த இடத்திலிருந்து அந்த மகாவலி கரையோரங்களில் குடியேற்றப்பட வேண்டியவர்கள் எங்களுடைய தமிழ் பேசும் மக்களை அன்றி வேற எந்த மக்களுமாக இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. மக்களின் நிலம் மக்களுக்கே சொந்தம் என்ற அடிப்படையில் எமது மக்களுக்குரிய காணிகள் அபகரிக்கப்படுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவர் எமக்கு வழங்கிய பிரத்யேக சபையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அவர்கள் சொல்கின்றார், அங்கே சிங்கள மக்களுக்கு அங்கே நிலங்கள் வழங்கப்படவில்லை என்று சொல்கின்றார். அவர் சொல்வது உண்மை என்றால் நிச்சயமாக நாங்கள் அதை வரவேற்போம். அதே நேரத்தில் எங்களுடன் அரசியல் பலம் இல்லாத காரணத்தினாலும் இருந்தாலும் பரவாயில்லை, தனி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் எங்களுடைய மக்கள் மீதும் எங்களுடைய மக்களுடைய அந்த நிலத்தின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாகவும் எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் விரைவில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் ஜனாதிபதி அவர்களையும் சந்தித்து இது விடயமாக ஆரோக்கியமான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் என்பதை நான் இங்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் வெறும் பூச்சாண்டித்தனமாக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த மக்களை நாங்கள் போராட அழைப்பதற்கு மாறாக இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் இன்று அரசாங்கத்துடன் பேசி அதை இந்த நில அபகரிப்பை தடுத்து நிறுத்துவதற்கான அரசியல் பலத்தை பெற்றிருந்தும் கூட அதை செய்யாமல் இன்று போராட்டம் என்று சொல்லி இன்று பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் இந்த அரசியல் பலம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக
நாங்கள் கடந்த காலங்களைப் போல அரசாங்கத்துடன் பேசி இந்த நில அபகரிப்பை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருப்போம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மகாவலி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்படும் அத்துமுறைகளுக்கு எதிரான 3 அம்ச கோரிக்கையை முன்வைத்து மகாவலிக்கு எதிரான தமிழர் மரபுரிமை பேரவையின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மகாவலி அதிகார சபையினால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமங்களான கொக்குளாய், கொக்குத்தொடுவாய், கர்நாடகணி ஆகிய கிராமங்களில் தமிழ் மக்களின் நிலங்களில் அடாத்தாக தங்கியுள்ள சிங்கள மக்களுக்கு காணி உத்தரவு பத்திரங்களை மகாவலி அதிகார சபை வழங்கியுள்ளது. இதேபோன்று மகாவலி அதிகார சபை தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்து வருகின்றனர் என குற்றம் சாட்டி அதனால் மகாவலி நீர் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு தேவையில்லை, முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமிழர்களின் தொல்லியல் அடையாள சிதைப்பு, கலை கலாச்சார பண்பாட்டு சிதைப்பு ஆகியவற்றை உடன் நிறுத்த வேண்டும். தமிழர் நிலங்களில் அடாத்தாக தங்கியுள்ள தென்னிலங்கை சிங்கள மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள காணி உத்தரவு பத்திரங்களை உடன் ரத்து செய்ய வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கையை முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடமராட்சி கிழக்கில் கடல் அட்டை தொழில் செய்வதற்கு தடை விதிக்கப்படும் என்ற கடற்றொழில் அமைச்சர் விஜயமுனி சொய்சா உறுதியளித்த பின்னர் உள்ளூர் மீனவர்களின் பல வலைகள் அறுத்தறியப்பட்டுள்ளன. அவற்றின் பெறுமதி 12 லட்சத்துக்கும் அதிகமாகும் என வடமராட்சி மீனவர் சங்க சமாச தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமராட்சி கிழக்கில் பகலில் கடல் அட்டை தொழில் செய்யவே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதனால் எமக்கு ஏற்படும் இடையூறுகள் தொடர்பாகவும் கரையில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள் கடல் அட்டை தொழிலில் ஈடுபடும் சுழியோடிகளால் எமது வேலைகள் அறுக்கப்படுவது தொடர்பாக ஆதாரத்துடன் வெளிக்கொண்டு வந்தோம். போராட்டங்கள் நடத்தியதன் பின்னர் கரையில் இருந்து 5 கிலோமீட்டருக்கு அப்பால் கடல் அட்டை தொழில் செய்ய வேண்டும் என்றும் இரவில் கடல் அட்டை தொழில் செய்ய முடியாது என்றும் கடற்றொழில் அமைச்சர் உத்தரவிட்டார். அதன் பின்னர் இரவில் கடல் அட்டை தொழில் செய்தமைக்காக 27 படகுகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் அன்றைய தினமே விடுவிக்கப்பட்டனர். அப்போதுதான் இரவில் கடல் அட்டை பிடிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை எமக்கு தெரிய வந்தது. அதனால் கடந்த 22ஆம் நாள் ஜனாதிபதி ஜாழ் வரும்போது போராட்டம் நடத்த தீர்மானித்தோம். ஆனால் அதற்கு முதல் நாள் அமைச்சர் எம்முடன் பேசினார். வடமராட்சி கிழக்கில் கடல் அட்டை தொழில் செய்ய தடை விதிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். அதனால் நாம் போராட்டம் நடத்தும் முடிவை கைவிட்டோம். ஆனால் 22ஆம் நாள் எமது வேலைகள் சுழியோடிகளால் அறுக்கப்பட்டன. அமைச்சர் வழங்கிய வாக்குறுதியால் பொறுமை காக்கின்றோம். எமக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று 23ஆம் நாள் கடிதம் ஊடாக கடற்றொழில் திணைக்கள மாவட்ட பிரதி பணிப்பாளரிடம் கோரியுள்ளோம். கடிதம் வழங்கிய பின்னரும் 2 தடவைகள் எமது வேலைகள் அறுக்கப்பட்டுள்ளன. எமக்கு ஏற்படும் இழப்புகள் தொடர்பாக தெரியப்படுத்தவும் அமைச்சரின் வாக்குறுதி தொடர்பான நடவடிக்கைகள் பற்றியும் அறிய நேரடியாக தொடர்பு கொண்டோம். அமைச்சின் செயலாளர் மாற்றம் காரணமாக அனைத்து நடவடிக்கைகளும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்று பதிலளிக்கப்படுகிறது. இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுத்திருக்க தீர்மானித்துள்ளோம். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மாவட்டத்தின் ஏனைய சங்கங்களையும் ஒன்று திரட்டி போராட்டத்தில் குதிப்பதை தவிர வேறு வழி இல்லை. எமது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்கின்றோம் என்றும் ஓரிரு நாட்களில் பகிரங்க அறிவுறுத்தல்களுடன் தொடர் போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய நிலை எமக்கு ஏற்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு அமைச்சரவை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படாமையினால் எழுந்துள்ள குழப்பம் நாளை மறுதினம் இடம்பெறும் அமர்விலும் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளும் கட்சி உறுப்பினர் பரம்சோதி முதலமைச்சரிடம் எழுப்பியுள்ள கேள்வியே இந்த குழப்பத்தை தோற்றுவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு அமைச்சரவையில் இருந்து தான் நீக்கப்பட்டமைக்கு எதிராக டெனிஸ்வரன் மேன்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் கடந்த ஜூன் மாதம் 29ஆம் நாள் இடைக்கால கட்டளை வழங்கப்பட்டது. அதன்படி டெனிஸ்வரன் மீண்டும் சட்டப்படியான அமைச்சரானார். ஆனால் அவர் தன்னுடைய பதவியை ஏற்பதற்கு இதுவரையில் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. ஏற்கனவே வடக்கு அமைச்சரவையில் 5 அமைச்சர்கள் இருந்த நிலையில் டெனிஸ்வரனுடன் சேர்த்து 6 அமைச்சர்களாக அது உயர்ந்தது. சட்டப்படியாக 5 அமைச்சர்கள் மட்டுமே இருக்கலாம் என்பதால் தற்போது வடக்கு அமைச்சரவை முடங்கி போயுள்ளது. இந்த பிரச்சனை மாகாண சபையின் கடந்த 4 அமர்வுகளிலும் எதிரொலித்தது. முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் இணைந்து இதற்கு ஒரு முடிவு கட்டப்படல் வேண்டும் என்றும் சபை அழுத்தம் கொடுத்தது. ஆனால் இது விடயத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நாளை மறுதினம் நடைபெறவுள்ள அமர்விலும் அமைச்சரவை விவகாரம் மீள
கிளறப்பட இருக்கிறது. வடக்கு மாகாண சபையின் ஆளும் கட்சி உறுப்பினர் பரம்சோதி முதலமைச்சரிடம் வாய்மூல வினா எழுப்பியுள்ளார். அதில் கடந்த 20ஆம் தேதி வலிகிழக்கு பிரதேச சபை மண்டபத்தில் வைத்து மாகாண கல்வி அமைச்சினால் குறித்து ஒதுக்கப்பட்ட நிதியூடாக கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டனவா, அது மாகாண சபையின் வேலை திட்டம் என்பதால் உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா, அதில் உயர் அதிகாரிகளுடன் ஒரு கட்சியைச் சேர்ந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொண்டமையின் மர்மம் என்ன, இதில் கல்வி அமைச்சர் கலந்து கொண்டதாக பத்திரிகைகள் வாயிலாக அறிந்தேன், உண்மையில் இப்போது சபையில் எத்தனை அமைச்சர்கள் பதவியில் இருக்கின்றார்கள் என்றும் கேட்கப்பட்டிருக்கிறது. இலங்கை சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய விசேட திட்டங்கள் ஊடாக தனிமனித பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முயற்சிக்கின்றோம் என இலங்கை சமூக பாதுகாப்பின் பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் ஏற்பாட்டில் ஓய்வூதிய திட்ட விரிவாக்கம் தொடர்பிலும் புலமை பரிசில் வென்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பும் யாழ் மாவட்ட செயலகத்தில் யாழ் மாவட்ட அரசு அதிபர் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கேற்ப மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த உள்ளோம். ஓய்வூதிய திட்டம் என்பது அரச உத்தியோகஸ்தர் மட்டுமில்லாமல் நாட்டின் சகல பிரஜைகளும் பெற்றுக்கொள்ளும் முகமாகவே விசேட திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்றோம். இவ்வாறான திட்டங்களினூடாக தனிமனித பொருளாதார நிலைமை ஸ்திரத்தன்மை பேணப்படுவதுடன் சமநிலைப்படுத்தவும் முடிகிறது. 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தினை தற்போது நாம் முன்னெடுத்து வரும் நிலையில் 5 வருட காலத்துக்குள் நாட்டில் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஓய்வூதியத்தினை பெற முடியும். ஆசியாவில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடான ஜப்பானை போன்று இலங்கையும் பொருளாதாரத்தில் மிளிரும் எனவும் இலங்கை சமூக பாதுகாப்பின் பொது முகாமையாளர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். மன்னார் சதோச வளாகத்தில் தொடர்ச்சியாக சந்தேகத்துக்கு இடமான மனித எச்சங்கள் மீட்கப்பட்டு வரும் நிலையில் 59வது நாளான இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசேட சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்லியல் துறை பேராசிரியர் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றது. இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது மேலதிக அதிகாரிகள் இணைக்கப்பட்டனர். தற்போது வரை குறித்த வளாகத்தில் இருந்து சுமார் 102 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் அவற்றில் 95 மனித எச்சங்கள் குறித்த வளாகத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. மேலதிகமாக காணப்படும் 7 மனித எச்சங்களை அப்புறப்படுத்தும் பணிகள் இன்று இடம்பெற்ற போதும் குறித்த மனித எச்சங்களுக்கு கீழேயும் மேலேயும் அதிகளவிலான மனித மண்டையோடுகள் காணப்படுவதனால் அப்புறப்படுத்தும் பணிகளை முழுமையாக முடிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. தற்போது வரை குறித்த வளாகத்திலேயே மீட்கப்பட்டுள்ள மனித எச்சங்கள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு பொதி செய்யப்படுகிறது. குறித்த மனித புதைக்குழி தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆராய்வதற்கான உயர்மட்ட கலந்துரையாடல் இவ்வாறு இறுதிக்குள் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வறட்சியுடனான காலநிலையினால் 1,51,000க்கும் அதிகமான குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இடர் முகாமைத்துவ நிலையத்தால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் வடக்கில் 1,741 குடும்பங்களைச் சேர்ந்த 3,47,499 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக யாழ்ப்பாணம், காரநகர், ஊர்காவற்றுறை, வேலனை, சாவகச்சேரி, உடுவில், சண்டிலிப்பாய், கோப்பாய், நெடுந்தீவு உள்ளிட்ட பல பகுதிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் வறட்சியினால் 33,165 குடும்பங்களைச் சேர்ந்த 1,09,735 பேரும் கரச்சி, கண்டாவளை, பூநகரி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் அதிக அளவில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதுடன் மன்னார் மாவட்டமும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை வறட்சியான காலநிலையினால் கிழக்கு மாகாணத்தில் 42,778 குடும்பங்களைச் சேர்ந்த 1,37,750 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் குருநாகல், புறநறுவை, அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களும் வறட்சியினால் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வறட்சியுடனான காலநிலையை எதிர்கொள்ளும் மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் நீர் பிரச்சினை தொடர்பான தகவல்களை அறிவிப்பதற்காக 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்துமாறு இடர் முகாமைத்துவ நிலையம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மாகாண சபை தேர்தல் எல்லை மீள் நிர்ணய அறிக்கையை மீளாய்வு செய்வதற்காக 5 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் தலைமையிலான இந்த குழுவை இன்று சபாநாயகர் கரு ஜெயசூரிய அறிவித்திருக்கின்றார்.
கடந்த 24ஆம் நாள் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது மாகாண சபை தேர்தல் எல்லை மீள் நிர்ணய ஆணைக்குழுவின் அறிக்கை ஏகமனதாக தோற்கடிக்கப்பட்டது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின்படி இந்த அறிக்கையை மீளாய்வு செய்வதற்கான குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட எல்லை நிர்ணய குழுவின் அறிக்கையை தயாரிப்பதற்காக செலவிடப்பட்ட நிதியில் மோசடி ஏற்பட்டிருப்பதாக சில அமைப்புகளால் இன்று கையூட்டல் மற்றும் ஊழல் மோசடி ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம், சுயதொழில் முயற்சி ஆண்மையாளர்களின் தேசிய முச்சக்கர வண்டி சம்மேளனம், உந்துருளி உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் சிறு தொழில் முயற்சியாளர்களின் சங்கம் என்பன இணைந்து இந்த முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளனர். வன ஜீவராசிகள் உத்தியோகஸ்தர்களின் எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த மின்னேரிய மற்றும் கவுடுல்ல தேசிய பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. மின்னேரியா வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள ஆற்றில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என தெரிவித்து மீனவர் ஒருவரை கைது செய்தமைக்காக வன ஜீவராசிகள் உத்தியோகஸ்தர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனையடுத்தே குறித்த தேசிய பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த பூங்கா இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நீதியின் வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.